ப்ரோ நான் பைக் வாங்கி ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து மினரல் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் சிந்தெடிக் ஆயில் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா மெக்கானிக்ட்ட கேட்டா, நீங்க சிந்தெடிக் ஆயில் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இன்ஜின்ல இருந்து ஆயில் லீக் வரும்னு சொல்றாங்க. சிந்தெடிக் ஆயில் இன்ஜின வந்து டேமேஜ் பண்ணுமா? அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சிந்தெடிக் ஆயில் இன்ஜின டேமேஜ் பண்ணுமா? அப்படின்னு கேட்டா, சிந்தெடிக் ஆயில் நீங்க மினரல் ஆயில் வந்து கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு, ஒரு 7 இயர்ஸ்ல இருந்து ஒரு 10 இயர்ஸ் ஆன பைக்ல சிந்தெடிக் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது, ஆயில் லீக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு காரணம் சிந்தெடிக் ஆயில் வந்து பைக் இன்ஜின வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இப்ப நம்ம நார்மலா மினரல் ஆயில் யூஸ் பண்ணும்போது, அதுல உருவாகக்கூடிய ஸ்லட்ஜ்லாம் வந்து இன்ஜின்குள்ளேயே அந்த கேஸ்கட்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துரும். இது வந்து இந்த கேஸ்கட்லாம் வீக்கா இருக்கிற ஏரியால அந்த ஸ்லட்ஜ் போய் அடைச்சிக்கிட்டு ஆயில் லீக் ஆகாம ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம் நீங்க வந்து சிந்தெடிக் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது, சிந்தெடிக் ஆயில்ல வந்து அதிகப்படியான அடசிவ் அண்ட் டிடர்ஜென்ட் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, இன்ஜின்ல இருக்கிற ஆல்ரெடி டெபாசிட் ஆயிருக்கிற ஸ்லட்ஜ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணும். அந்த ஸ்லட்ஜ கிளீன் பண்ணும்போது, ஸ்லட்ஜ் ரிமூவ் ஆகுற ஏரியால ஒருவேளை கேஸ்கட்டோ, ஆயில் சீலோ வீக்கா இருந்ததுன்னா, அது வழியா வந்து ஆயில் லீக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மத்தபடி சிந்தெடிக் ஆயில் வந்து உங்க இன்ஜின எந்த டேமேஜும் பண்ணாது.